ஃப்ரெண்ட்ஸ், பேர்ட்ஸுக்கு லெக்கில் போடுற ரிங்களுடைய சைஸை கொஞ்சம் பெருசாக போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு சோகமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சுங்க ஒரு அளவுக்கு நல்லாவே பெருசாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதுங்களுக்கு நம்மளால் க்ளோஸர் ரிங் போட முடியாது, கட் ரிங் தான் போடணும். ரிங்கை பொறுத்தவரையும் கட் ரிங் ஆகட்டும் க்ளோஸர் ரிங் ஆகட்டும், நீங்கள் என்ன குறி வச்சுருக்கீங்களோ அதுக்குண்டான காலுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குங்க. இப்போ வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் எடுத்திங்கன்னா 4.5 mm, அது கட்ரிங்கும் 4.5 mm தான் இருக்கும், க்ளோஸரிங்கும் 4.5 mm தான் இருக்கும். இப்போ 4.5 mm ரிங்கை நம்ம போட்டு லாக் பண்ணி விடும்போது கீழே அந்த விரல்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஹோல்ஸ் உள்ள கார்னரும் கரெக்டாக லாக் ஆகிருங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு பின்னூசி கூட நுழையாது. ஆனால் ரிங்கு வந்து நல்லாவே ரொட்டேஷன் ஆகும். அந்த சைடில் வந்து அந்த முடிகிற இடத்துல அந்த கர்வின்னு சொல்லுவாங்களே, அது வந்து நல்லா ஒரு அளவுக்கு வந்து காலில் இணைஞ்சி ஒட்டிட்டு இருக்கிற லெவலுக்கு தான் வந்து ரிங் மேக் பண்ணுவாங்க. அதனால் இதுக்குண்டான சைஸை நம்ம கரெக்டாக போடணும். நிறையா பேர் காக்டெயில் ரிங்கு எங்கிட்ட இருக்குது, அதை நான் ஆஃப்ரிக்கன் கூட போட்டுக்கிறேங்க, மினிமம் 50 தான் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க, அதனால் அதில் பாதி நான் ஆஃப்ரிக்கன் போட்டுக்கிறேன், நீங்கள் காக்டெயிலே பண்ணித்தாங்கன்னு சொல்கிறாங்க. காக்டெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.7 mm 2 mm கேப் இருக்கும். அந்த 2 mm கேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேஜுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கயிறு மாதிரி பிசுறோ அல்லது கம்பி ஏதாவது நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் போய் ரிங்கு போய் நல்லாவே மாட்டிக்கும். அதில் போய் மாட்டிச்சு அப்படின்னா பேர்ட்னால் வெளியவே எடுத்துகிட்டு வர முடியாது. எடுத்து வரீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா காலை அதை கடிச்சு ரிமூவ் பண்ண பார்க்கும், டெத் ஆகிருங்க. அதே போல் ரொம்ப பெரிய ரிங் போட்டால் அது பறக்கும்போது அது காலில் வந்து டக்குன்னு ஆடும்போது அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ரிங்கை வந்து வாயை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பேர்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். இங்கே பாருங்கள், நான் லாக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லாக் பண்ணிட்டு விடும்போது கரெக்டாக அந்த கீழே அந்த பாதத்தில் வந்து நிற்குங்க. அதனால் என்ன சைஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு பேர்டுக்குமே நமக்கு தேவையோ அந்த சைஸ் ரிங்கை வாங்கி தான் நீங்கள் காலில் மாட்டணும். பரவாயில்லைங்க எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது சரியாக வராது. அதனால் அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. இப்போ ரிங்கு பண்ணித்தரவங்ககிட்டையும் அந்த மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா சிலர் வந்து உங்களுக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சிலர் வந்து சரி நமக்கு காசு வருதில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தப்பான சைஸை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்களும் வாங்கிட்டு மாட்டிடுவீங்க. வெறும் ஒரு 25 ரூபா 30 ரூபா விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் 25 ரூபா வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லி நினச்சோம்னா அதோடைய லைஃபே டெத் ஆயிருங்க. இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள், லாக் ஆகிடுச்சிங்களா? எங்கேயுமே பாருங்கள் சின்ன கேப் கூட இருக்காது. ஆனால் ரிங்கு ரொட்டேஷன் ஆகும். நம்ம கையில் எப்படி மோதிரம் போடுறோமோ அந்த டைப்பில் தாங்க பேர்ட்ஸுக்கு வந்து ரிங் போட்டிருக்கணும். அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது மற்ற எல்லாமே நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த 4 சிக்குக்குமே போட்டாச்சு. இப்போ இதை கொண்டு போய் அவருடைய நெஸ்ட்டில் விட்டுலாங்க. இப்போ இந்த பேரண்டை பொறுத்த வரையும் நம்ம பறித்த உடனே கூட்டை வந்து நம்ம கலைச்சோம்னா குஞ்சுங்களுக்கு சரியாக ஃபீட் பண்ணாததுனால ரெகுலராக குஞ்சாயிட்டு இருக்கிற பேரண்டில் எதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கு ரிங் போடுவோங்க. அதனால் கட்ரிங்கும் நம்ம வச்சுருப்போம், க்ளோஸ் ரிங்கும் எப்போயுமே வச்சுருப்போங்க. யாருக்காச்சும் வேணும்னாலும் சொல்லுங்கள், ரிங்குமே பண்ணி தரலாங்க. நிறையா பேர் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. வர வீடியோவில் நம்ம ஆஸ்திரேலியா கஸ்டமர் ஒருத்தருங்க, அவருடைய ரிங் நெக்குக்கு க்ளோஸர் ரிங் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் போட்டிருக்காருங்க. அது போய் கம்பியில் மாட்டி அந்த பேர்னுடைய நிலைமை பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்லியிருப்பாரு பாருங்கள். இங்கே பாருங்க, நான் இப்படி தான் இருக்குது, அதான் பயமாக இருக்குது என்ன, அது ப்ரீத் பண்ணுது, அது அந்த சொண்டை பிடிச்சிட்டு அப்படி இருந்த மாதிரி செத்துட்டானே.